வணக்கம். எவ்வளவோ ஸ்வீட் சாப்பிட்டாலும், சில ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் வரங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் வந்து சீம்பால். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெல்லம் போட்டு செஞ்சோன்னா, இதோட சுவையை வந்து அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா சுட சுட அந்த சீம்பால் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த சுவை வந்து நாவில கண்டிப்பாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வெல்லம் போட்டு செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சீம்பால் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 லிட்டர் வந்து சீம்பால் வந்து எடுத்திருக்கேன். இது நாட்டு மாட்டோட பால் தான். எருமை பாலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும். இது பசும்பால் அப்படிங்கிறதுனால நல்லா மஞ்சளாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து நிறையா இருக்குது. உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இப்போ இந்த பாலை வந்து வடிகட்டி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா முடி ஏதாவது வந்து இருக்கும். இப்போ வாங்க இதை வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். பாலை நல்லா ஒரு அகலமான அடி கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து சுண்டி வரும், அடி பிடிக்காமல் வந்து இருக்கும். நமக்கு கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பால் வந்து பார்க்குறப்ப எனக்கு 2 சின்ன வயசு நினப்பு தாங்க வருது. எங்கள் வீட்டில் வந்து பசு நிறையா இருந்தது. எங்கள் அம்மா வந்து பால் வந்து கறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த சீம்பாலை வந்து சாமிக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாேருக்கும் வந்து கொடுப்பாங்க. ஒரு மாதம் கழிச்சோன்னே பசுவோட பாலை வந்து நாங்கள் எங்கள் ஊர் வந்து கலியப்பெருமாள் சுவாமிக்கு வந்து கொடுத்துருவோம். ஏன்னா எல்லா ஜீவராசிகளையும் வந்து வயல்கள்லேருந்து பாதுகாக்கிறது அவர் தான் அப்படிங்கிறதுனால அவருக்கு கொண்டு கோவிலில் வந்து பாலை வந்து கொடுத்துருவோம். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து நினைவு வந்து வருது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான நாட்கள். இப்போ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அடுப்பில் வந்து இருக்குது. நம்ம கொஞ்ச நாள் வந்து கிண்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து அடி பிடிக்காமல் வந்து இருக்கும். சில பேர் வந்து இதில் வந்து கல் உப்பு வந்து சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து உப்புலாம் வந்து சேர்க்க மாட்டோம். பாலை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு தான் கிண்ட வந்து ஆரம்பிப்போம். உப்பு வந்து சேர்க்காதீங்க, ஏன்னா அது டேஸ்ட்டை வந்து மாற்றிடும். அதேமாதிரி தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இது அப்படியே வந்து திரிய வந்து ஆரம்பிக்கும். அதனால் அப்பப்போ லைட்டாக வந்து கிண்டி விடுவோம். இந்த சீம்பால் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கொடுக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் தாராளமாக வந்து நிறைய வந்து சாப்பிட்லாம். பசும்பால் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும். எருமைப்பாலில் நம்ம செஞ்சோன்னா அதில் வந்து கேக் மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பசும்பாலில் தான் வந்து செய்வோம். ஏன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஸ்ட் வந்து பால்கோவா விட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே திரிய ஆரம்பிக்குது. அப்படியே லைட்டாக வந்து கிண்ட ஆரம்பிக்கலாம். அது ஃபுல்லாக வந்து திரிய ஆரம்பிச்சிரும். எப்போவுமே இந்த சீம்பால் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. சொல்லி வச்சு தான் நம்ம வந்து வாங்கணும். எனக்கு நான் எங்கள் ஊர் போனப்போ வந்து கிடைச்சதுனால தான் இன்றைக்கி வந்து என்னென்னா இது வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு டைம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. மோஸ்ட்லி வந்து சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீம்பால் வந்து கிடைக்காது. இது பியூராக வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டு அந்த ஒரு 2-3 நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து கிடைக்கும். பால் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த பால் வந்து கிடைக்காது. அப்புறம் நார்மல் பசும்பாலில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் திரிய வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கிண்டி விடலாம். அதே மாதிரி சைடில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வந்து விட்டுட்டே வருவோம். இப்போ நல்லா வந்து திரிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து சுண்ட விட்டுறலாம். சில பேர் இதை தண்ணியை வந்து வடிப்பாங்க. நாங்கள் வந்து தண்ணியெல்லாம் வந்து வடிக்க மாட்டோம். இந்த தண்ணியை வந்து அப்படியே நம்ம சுண்ட விடுவோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். திரண்டு எவ்வளோ திக்காக கேக் மாதிரி வருது பாருங்கள். அப்படியே அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு இதை அப்படியே நல்லா வந்து தண்ணியை சுண்ட விட்டுறலாம். தண்ணி நல்லா வந்து சுண்டிடுச்சு. பார்க்க பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நுணுக்கி வச்சுருக்கிற வந்து வெல்லத்தை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து சர்க்கரை சேர்ப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து சர்க்கரை வந்து சேர்க்க மாட்டோம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து மிதமான தீயிலே வந்து இருக்கட்டும். இப்போ வெல்லம் வந்து கரைஞ்சி நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரணும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சி செட் ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக கோல்டு கலராக எல்லோ கலராக செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போது நான் நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை செஞ்சு நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட டேஸ்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.